வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர் தாயகத்தில் உணர்வு மயமாக கடந்த அன்னை பூபதியின் நினைவேந்தல். புலம்பெயர் நாடுகளில் வார இறுதி நாட்களில் நினைவு நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு. வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகளால் பொது வேட்பாளரை உருவாக்க முடியாது என்கிறார் வியாழேந்திரன். இலங்கை தமிழர்களாக ஒன்றிணைவதே சாத்தியம் எனவும் கருத்து. 10வது அகவையில் கால் பதித்தது ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி. புலம்பெயர் ஊடக பரப்பில் தனித்துவ அடையாளத்துடன் தொடரும் பயணம். இந்திய பொதுத் தேர்தலின் முதற்கட்ட வாக்களிப்பு நிறைவு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சராசரியாக 63% மேல் வாக்களிப்பு. ஈரான் மீது இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பின்னர் அமெரிக்காவின் அமைதி அழைப்பு. இஸ்ரேலிய தாக்குதலில் அமெரிக்காவிற்கு பங்கு இல்லை என மறுப்பு. கனேடிய வரலாற்றில் பதிவான மிகப்பெரிய தங்க திருட்டில் சிக்கிய ஈழத்தமிழர். பிரசாத் பரமலிங்கத்தின் செய்கையால் கனேடிய தமிழ் சமூகத்தில் கவலை. தமிழர் தாயகத்தின் அறவழி பெண் தியாகியான அன்னை பூபதியின் 36ஆம் ஆண்டு நினைவேந்தல் இன்று உணர்வு மயமாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் கடந்துள்ளது. முதன்மை நிகழ்வு மட்டக்களப்பு நாவலடியில் உள்ள அன்னையின் நினைவாலயத்தில் இடம்பெற்ற நிலையில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பணியகங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களும் நினைவேந்தல் நிகழ்வுகளில் இடம்பெற்றிருந்தன. அந்த வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் பொது பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், கல்விசாரா ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். மட்டக்களப்பில் இடம்பெற்ற முதன்மை நிகழ்வில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன், இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள அரசு தலைவர் தேர்தலை தமிழ் மக்கள் சிறந்த முறையில் பயன்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்திய அமைதிப்படையினருக்கு எதிராக ஆகாரமின்றி உயிர் தியாகம் செய்த அன்னை பூபதியின் 36வது நினைவு தினத்தை முன்னிட்டு அஞ்சலி நிகழ்வுகள் இலங்கையில் தமிழர் தாயகத்தில் உணர்வு பூர்வமாக இடம்பெற்றுள்ளன. இதற்கமைய இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மாலை மட்டக்களப்பு கல்லடி திருச்செந்தூர் முருகன் ஆலயத்திலிருந்து அன்னை பூபதியின் திருவுருவப் படம் தாங்கிய ஊர்தி பவனி முன்னெடுக்கப்பட்டது. இந்த பவனி நாவலடியில் உள்ள அவரது சமாதி அமைந்துள்ள நினைவாலயம் வரை சென்றடைந்த நிலையில் அங்கு நினைவஞ்சலி நிகழ்வுகள் நடைபெற்றன. பொதுச்சுடரினை அவரது புதல்விகள் ஏற்றி வைத்த நிலையில் அகவணக்கம் செலுத்தப்பட்டதுடன் மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் பொத்துவில் பொலிகண்டி பேரியக்கத்தின் வேலன் சுவாமி, ஜோசப் மேரி அடிகளார், நாடாளுமன்ற உறுப்பினர்களான இரா சாணக்கியன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். நான் நினைக்கின்றேன், மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் தமிழ் மக்கள் ஆகிய எங்களுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். 5 வருடங்களுக்கு ஒருக்காக எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும். அதுதான் இந்த நாட்டில் நடக்கும் தேர்தல்கள். அந்த வகையில் இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் காலப்பகுதிகளிலே தமிழ் மக்களுக்கு ஒரு சந்தர்ப்பம், தமிழ் மக்களுடைய தேவை, தமிழ் மக்களுடைய வாக்குகள், தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை பேசுவது, தமிழ் மக்களை பற்றி ஒரு சிந்திக்கிறது இல்லாட்டி தமிழ் மக்கள் ஒரு பேசும் பொருளாக மாறுவது. அரசியல் வட்டங்களிலே, அரசியல் கட்சிகளிலே, தென்னிலங்கையில் இருக்கும் அரசியல்வாதிகள், தென்னிலங்கையில் இருக்கும் கட்சிகள் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை பற்றி பேசுவது இந்த தேர்தல், ஜனாதிபதி தேர்தல் வரும் காலப்பகுதியிலே தான். அந்த வகையிலே இந்த ஆண்டு அது எந்த முடிவு என்று நான் சொல்ல வரவில்லை. இந்த ஆண்டு ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடக்க இருக்கும் ஒரு ஆண்டு. ஜனாதிபதி தேர்தல் ஜனாதிபதி நடக்குவாரா இல்லையான்றது இன்னொரு விடயம். ஜனாதிபதி தேர்தல் அவ்வாறு நடக்குமாக இருந்தால் இந்த தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையான முடிவுகள் தமிழ் அரசியல் கட்சிகள், தமிழ் மக்களை அரசியல் ரீதியாக வழிநடத்தும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எடுக்க வேண்டும் என்றதுதான் நாங்கள் எடுக்கிறதுதான். நாங்கள் இந்த தாயினுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கு 36 வருடங்களுக்கு பின்பும் இந்த தாயுடைய தியாகத்துக்காக நாங்கள் செய்யக்கூடிய ஒரு விடயம். அந்த வகையிலே இந்த வருடத்திலே நாங்கள் அனைவரும் தமிழ் மக்கள் ஒரு சிறந்த முடிவை நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எடுக்க வேண்டும். அத்துடன் அன்னை பூபதியின் 36வது நினைவு தினம் இலங்கை தமிழரசு கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதி கிளை அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது 1 நிமிட அகவணக்கம் செலுத்தப்பட்டு பொதுச்சுடரை வட்டுக்கோட்டை தொகுதி கிளை மகளிர் அணி செயற்பாட்டாளர் பரமானந்த வள்ளி ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து காரைநகர் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் பாலச்சந்திரன் மலர் மாலையை அணிவித்ததை தொடர்ந்து அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றன.
அத்துடன் யாழ்ப்பாணத்தில் அன்னை பூபதியின் 36வது நினைவேந்தல் இன்று காலை நல்லூர் தியாகி திலீபனின் நினைவு தூபி முன்றலில் இடம்பெற்றது. மேலும் கிளிநொச்சி மாவட்டத்தில் தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் அன்னை பூபதியின் நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் காணாமலாக்கப்பட்ட உறவினர்களால் அன்னை பூபதியின் 36வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டுள்ளது. அன்னை பூபதியின் 36வது நினைவு தினத்தை முன்னிட்டு இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட கிளை காரியாலயத்தில் நினைவஞ்சலி இடம்பெற்றிருந்தது. அத்துடன் திருகோணமலை குளக்கோட்டன் மண்டபத்திலும் அஞ்சலி நிகழ்வு ஒன்று திருகோணமலை ஒன்றிணைந்த சமூக செயற்பாட்டாளர்களினால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. புலம்பெயர் தமிழ் சமூகத்தின் ஊடக பரப்பில் தனக்கென ஒரு தனித்துவ பதிவையும் அடையாளத்தையும் கொண்ட ஐபிசி குழுமத்தின் ஒரு அங்கமான அதன் தொலைக்காட்சி சேவை இன்று தனது 10வது அகவையில் கால் பதித்துள்ளது. பல்வேறு சவால்களை கடந்து தமிழ் தேசியம் சார்ந்த இலக்குக்குரிய தடத்தில் பயணிக்கும் ஐபிசி தமிழ் குடும்பம் தாயகம் மற்றும் புகலிடத்தில் தனது ஊடக பணியை தொடர்கின்றது. ஐபிசி தமிழ் குடும்பத்தின் மூத்த அங்கமாக கால் நூற்றாண்டை கடந்து ஐபிசி தமிழ் வானொலி சேவை இயங்கி வரும் பின்னணியில் ஐபிசி தமிழ் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னர் தொலைக்காட்சியாகவும் புதிய பரிணாமத்தை பெற்றது. இதனைத் தவிர உலகளாவிய ரீதியில் பரந்து வாழும் தமிழ் மக்களுக்குரிய தொலைக்காட்சி செய்திகளை செய்தி பிரிவு தயாரித்து வழங்குகின்றது. உறவு பாலம் போன்ற நிகழ்ச்சிகள் ஊடாக பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களின் துயரங்களை வெளிக்கொண்டு வந்து அவர்களுக்கான உதவிகளை பெற்றுக் கொடுக்கும் பணியையும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி மேற்கொண்டு வருகின்றது. ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி தனது தாயக கலையகத்தை கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் யாழ்ப்பாணத்தில் இயக்கி வருவது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பில் பொது வேட்பாளராக ஒருவரை களமிறக்குவதில் தமிழ் அரசியல் கட்சிகளுக்குள் பல்வேறு உட்பூசல்கள் காணப்படுவதாக ஸ்ரீலங்கா ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழர் தரப்பில் பொது வேட்பாளராக களமிறக்கும் நபரை இலங்கையில் உள்ள அனைத்து தமிழ் மக்களும் ஒன்றிணைந்து தெரிவு செய்யும் பட்சத்திலேயே அவர் வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாகவும் வியாழேந்திரன் மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தான் இப்பொழுது முதலாவது நடக்க போக இருக்கிறது என்று அதுதான் ஜாப்பின் பிரகாரம் அதுதான் முதலாவது நடக்கணும். அப்ப இந்த அடிப்படையில எந்த கட்சியும் உத்தியோகபூர்வமாக யார் ஜனாதிபதி வேட்பாளர் என்று அறிவிக்கவில்லை. தமிழ் தரப்புகளையும் ஒவ்வொரு கட்சியும் சொல்லுது ஒரு தமிழ் வேட்பாளரை தாக்குவோம் என்று சொல்லி இப்ப அதுக்குள்ளேயே மாறுபட்ட கருத்துக்கள். இப்ப கொஞ்சம் பேர் என்னன்னு கேட்டா நாங்க அடுத்த ஜனாதிபதி தேர்தல் கேட்க இருக்கோம், ஒரு பாராளுமன்ற தேர்தல் கேட்கிறாரு வெல்லுவாரு என்றெல்லாம் சரி. முதல் ஒரு ஆள் தெரியுமா உங்களுக்கு, மட்டக்களப்புல கிஷ்புல்லா வந்து சொன்னாரு ஜனாதிபதியை தீர்மானிக்கிறாரே அவர் தான். போன முறை காத்தாங்குடியில அவர் எலெக்ஷன் கேட்டவர். என்ன எலெக்ஷன்? காத்தாங்குடியில இல்ல, இலங்கை முழுக்க என்ன எலெக்ஷன் கேட்டவர் தெரியுமா? ஜனாதிபதி எலெக்ஷன் கேட்டவர் வந்து தரா அவர போட் தான் ஜனாதிபதியை தீர்மானிக்க மாட்டாரு. என்ன சொல்ல வாரேன்னா ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களே முடிவெடுக்கணும். ஒரு தமிழால் ஒரு ஆளை ஜனாதிபதி வேட்பாளரா நிறுத்துறா இருந்தா இலங்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் ஏகமெனதான் ஒரு ஆளை தீர்மானிக்கும். இது இருக்கிற 10 கட்சிக்குள்ளேயே 10 பேர் 20 பேர் அடிபடி. இந்த கட்சியில ஓடுறதா உண்ட கட்சியில ஓடுறதா ஒரு கட்சிக்குள்ளேயே 4 பேருக்குள்ள அடிபடி. போன முறை ஒரு நாள் குருநாதல் ஒரு ஆள் கேட்டு 3 போட்டோம் 4 போட்டோம் மொத்த போட்டே 4-5 போட்டான். பஞ்சாதி நினைக்கும் பஞ்சாதியும் அவருக்கு 5-6 பிள்ளைகள் 2 பிள்ளைகள் போடல பாருங்க. நிலைமை இது என்ன முஸ்பாத்தி பண்ற வேலையாது. ஏதாவது பகுதியா போயிட்டு நம்ம நாட்டுல நானும் ரவுடி தான் வடிவல் சொல்ற மாதிரி நானும் இறங்க போறேன் இறங்குறாக்கள் இறங்குங்க. நாங்கெல்லாம் தம்பி ஜனாதிபதி தேர்தல் கேட்கிற அளவுக்கு நாமெல்லாம் 2 தடவை எம்பி ஆந்திருக்கோம். நம்மளோட லெவல் அந்த அளவு தான். இலங்கையில் தேர்தலை முன்னிறுத்தி தமிழ் பொது வேட்பாளர்கள் தொடர்பில் கருத்து வெளியிடும் அரசியல் பிரதிநிதிகள் தென்னிலங்கை அரசியல்வாதிகளின் கைக்கூலிகள் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி குறிப்பிட்டுள்ளது. இவ்வாறானவர்களின் பேச்சுக்களை நம்பி மக்கள் ஏமாற வேண்டாம் எனவும் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஐயாதுரை ஸ்ரீரங்கேஸ்வரன் தெரிவித்துள்ளார். பொது வேட்பாளர் தொடர்பில் பேசுகின்றார்கள். தமிழ் வேட்பாளர் தொடர்பில் இவர்கள் கடந்த காலங்களிலே பல தமிழ் வேட்பாளர்கள் போட்டியிட்டு இருக்கின்றார்கள். அந்த சூழலில் இவர்களுடைய நிலப்பாடு எவ்வாறு இருந்தது? அரசியல் நிர்வாக அல்லது அரசியல் தெளிவற்ற நிலையில் இருந்தார்களா அல்லது அரசியல் நிர்வாக ஞானம் இல்லாதவர்களாக இருந்தார்களா? இன்று மட்டும் இந்த செயற்பாட்டை முன்னெடுப்பதனுடைய நோக்கம் தென்னிலங்கையில் இருக்கின்ற சில இனவாத அரசியல் தலைவர்களுக்கு விலை போயிருக்கின்றவர்களே தமிழ் மக்கள் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்ற
கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டு அவர்களிடமிருந்து பணப்பட்டி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் வெளிப்படையான விடயம். இது ஏற்கனவே தென்னிலங்கையில் இந்த செய்திகள் கசிய தொடங்கி இருக்கின்றன. ஆகவே இந்த பொது வேட்பாளர் தொடர்பிலே தமிழ் மக்கள் ஏமாறாமல் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியார் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் போட்டியிடுகின்ற சந்தர்ப்பத்திலே அவர் பெருவாரியான வெற்றியை பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. ஆகவே அதனுடைய சூழ்ச்சியாளர்களுடைய கையாளர்களாக இந்த தமிழ் பொது வேட்பாளர் சம்பந்தமாக பேசுகின்றவர்கள் இன்று செயற்படுகின்றார்கள். அவருடைய கையாட்களாக செயற்படுகின்றார் என்பதால் வெட்ட வெளிச்சமான உண்மை. அதே போன்று எங்களுடைய கச்சதீவு பிரச்சனை, இன்று இந்திய தேர்தல் நடைபெறுகின்றது. அது நேற்றுடன் அந்த கச்சதீவு விவகாரம் முடிவுக்கு வந்திருக்கின்றது. இனி அது பேசா பொருளாக இருக்கும். அதே நேரம் தமிழகத்தினுடைய பல நெடுமாறனவர்கள் சர்வதேச நீதிமன்றத்தை நாடப்போன்ற கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். உண்மையிலே இது ஒரு அரசியலுக்காக பேசப்பட்ட விடயம் என்பது இப்போது புலனாகின்றது. இந்திய கடற்றொழிலாளர்களின் எல்லை தாண்டிய கடற்றொழில் நடவடிக்கை நிறுத்தப்படும் என உத்தரவாதம் வழங்கினால் 2 தரப்பு பேச்சுவார்த்தை முன்னெடுக்க தயார் என ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார். எல்லை தாண்டிய கடற்றொழில் நடவடிக்கை இடம்பெறுவதை இந்திய தரப்பு மறைமுகமாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்துள்ளனர் என குறிப்பிட்ட டக்ளஸ் தேவானந்தா இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்காக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மோடி அவர்கள் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லியிருக்கிறார், எல்லை தாண்டி வாராக்களை தடுக்கிறதுக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்று சொல்லி அதுக்குரிய தொழில்நுட்பங்களை பொறுத்த இருக்கிறோம் என்று சொல்லி அது ஒரு நல்ல விடயம். ஏனென்று சொன்னால் இவ்வளவு காலமும் இந்திய தரப்பில் சொல்லப்பட்டது தாங்கள் பாரம்பரிய தொழிலை சட்டபூர்வமாக செய்கிறோம், இலங்கை நேவி தான் அதுக்கு தடையாக இருக்குது, தொல்லை கொடுக்குது என்று சொல்லி. ஆனால் இப்போ அவர்கள் ஏற்றுக்கொள்ளினம் அறிஞ்சோ அறியாமலோ ஏற்றுக்கொள்ளினம் எல்லை தாண்டி வெறியினம் என்று சொல்லி அது ஒன்று. ரெண்டாவது தமிழ்நாட்டு முதலமைச்சரும் புதுச்சேரி முதலமைச்சரும் இது சம்பந்தமாக இந்த கடத்தொழிலாளருடைய இந்த எல்லை தாண்டி வார பிரச்சனை தொடர்பாக கலந்துரையாட வேணும், என்ன வர முடியுமான்னு கேட்டிருக்கணும். அதில் புதுச்சேரி முதலமைச்சர்கிட்ட இந்த கடிதம் வந்திருக்குது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த தேர்தல் முடிஞ்ச இன்றைக்கு 19 தேர்தல் நடக்குது, தேர்தல் முடிஞ்ச பிறகு கடிதம் அனுப்புறதாக சொல்லியிருக்கணும். வந்த பிறகுதான் தெரியும். ஆனால் நான் அவைகிட்ட சொல்லியிருக்கிறேன், நான் பாரதி பிரச்சனையா இல்லை, நீங்கள் எனக்கு ஒரு உத்தரவாதம் தர வேணும், எல்லை தாண்டி வரமாட்டோம் என்று ஒரு உத்தரவாதத்தை தந்தால் நான் கதைக்கலாம். இலங்கையில் மதங்களை அவமதிக்கும் செயற்பாட்டை ஒரு சில தரப்பினர் குழுவாக முன்னெடுத்து வருவதாக ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச விசனம் வெளியிட்டுள்ளார். மதசார்பற்றவர்கள் என தெரிவித்து குறித்த தரப்பினரால் முன்னெடுக்கப்படும் மதங்களை இழிவுபடுத்தும் மற்ற மத சுதந்திரத்தில் தலையிடும் செயற்பாட்டை வன்மையாக கண்டிப்பதாக சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பௌத்தம் உள்ளிட்ட அனைத்து மதங்களையும் பின்பற்றும் நாட்டின் குடிமக்களையும் அவர்களின் மதத்தை பின்பற்றும் உரிமையை பறிக்கும் விதத்தில் ஒரு பிரிவினர் தற்போது நாட்டில் உருவாகி வருகின்றனர். இந்த நாட்டில் மத சுதந்திரம் இருக்க வேண்டும். நாட்டில் உள்ள 220 லட்சம் மக்களும் தாங்கள் நம்பும் மதத்தை கடைபிடிக்கும் சுதந்திரம் இருக்க வேண்டும். இந்த பொய் பிரச்சாரங்களை பரப்பும் நபர்களுக்கு மத்தியில் நம்பிக்கை இல்லை என்று கூறி நாட்டில் மதங்களை பின்பற்றும் மக்களுக்கு இடையூறு விளைவிக்க எந்த உரிமையும் இல்லை. மத சுதந்திரம் அடிப்படை உரிமையாகும். 220 லட்சம் மக்களும் தமக்கு விருப்பமான மதத்தை பின்பற்றும் உரிமை இருக்கிறது. மதத்தை தடை செய்து மத உரிமைகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கும் சக்திகளுக்கு நாட்டில் இடமில்லை. மத சார்பற்ற கொள்கைகள் ஏனைய குடிமக்களை பாதிக்காத வகையில் கடைபிடிக்க வேண்டும். எந்த மதத்தையோ இழிவுபடுத்துவது மத சுதந்திரத்தில் தலையிடுவதை வன்மையாக நான் கண்டிக்கிறேன். இலங்கையில் உள்ள பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்குமாறு வலியுறுத்தி கொழும்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸால் இன்று கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்திற்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தேசிய அமைப்பாளர் சக்திவேல் தலைமையில் இன்று கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்திற்கு முன்பாக நடாத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் பல தோட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த சம்பளமாக 1700 ரூபாவை வழங்குமாறு ஸ்ரீலங்கா அரசாங்கம் தோட்ட நிர்வாகங்களுக்கு அறிவுறுத்தியதோடு இதற்கு அமைச்சரவை அனுமதியும் வழங்கப்பட்டிருந்ததாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எனினும் இந்த சம்பள அதிகரிப்பை வழங்க தோட்ட நிர்வாகங்கள் மறுத்துள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் ஸ்ரீலங்கா தொழில் அமைச்சு, முதலாளிமார் சம்மேளனம் மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆகியவற்றுக்கிடையில் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருந்தாலும் அவை அனைத்தும் தோல்வியிலேயே முடிவடைந்திருந்ததாக அவர்கள் கூறியுள்ளனர். இந்த நிலையில் தோட்ட நிர்வாகங்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் இன்றைய தினம் கொழும்பில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர்.
தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை புறக்கணிக்காதீர். சம்பள விடயத்தில் இழுத்தடிப்பு வேண்டாம். அராஜக கம்பெனிகளே தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பளத்தை கொடு, இல்லாவிட்டால் தோட்டங்களை விட்டு வெளியேறு போன்ற பல்வேறு பதாகைகளை ஏந்திய வண்ணம் இன்றைய ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பல தரப்பினரிடமிருந்து வாக்குமூலங்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டாலும் இதுவரை இந்த தாக்குதலுக்கான காரணமானவர்கள் தண்டிக்கப்படவில்லை என கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை ஸ்ரீல் காமினி தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்காக ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று முன்னிலையான போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த 2019 ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என்பதை தான் அறிந்திருப்பதாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்திருந்தார். இதனையடுத்து ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் மைத்ரிபால சிறிசேன விசாரணைக்குட்படுத்தப்பட்ட நிலையில் தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் மீண்டும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் விடுக்கப்பட்ட அழைப்பிற்கமைய கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை ஸ்ரீல் காமினி இன்று விசாரணைகளுக்காக முன்னிலையானார். இந்த தாக்குதல் தொடர்பான சில உண்மைகளை தான் அறிந்திருப்பதாக கருதி திணைக்களம் குறித்த அழைப்பை விடுத்ததாக அருட்தந்தை ஸ்ரீல் காமினி தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் நான் அறிந்திருப்பதாக கூறி ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களம் எனக்கு அழைப்பு விடுத்தது. இந்த தாக்குதல் தொடர்பில் நாம் அறிந்த விடயங்கள் ஏற்கனவே பகிரங்கப்படுத்தி இருக்கிறோம். சில முக்கிய விடயங்களை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடமே கூறியுள்ளோம். எனினும் எமது வாக்குமூலங்களையும் எம்மால் பகிரங்கப்படுத்தப்பட்ட விடயங்களையும் அடிப்படையாக கொண்டு இதுவரை விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை. இதனால் இன்று நான் கூறப்போகும் விடயங்களை மையப்படுத்தி விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுமா என்பதும் கேள்விக்குரியதே. இதுவரை கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடித்திருக்கலாம். எனினும் இதுவரை அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை. இலங்கையில் தற்போது நடைமுறையில் இருக்கின்ற சட்டத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எனினும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துபவர்களிடம் பிரச்சனை இருக்கிறது. கடந்த 2021 ஆண்டு 3 நாட்கள் நான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னிலையாக இருந்தேன். இந்த வாக்குமூலங்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. நான் இன்று வழங்கும் வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் எந்த ஒரு சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படாது. இது எனது தனிப்பட்ட நிலைப்பாடு. கடந்த 5 ஆண்டுகளாக எதுவும் நடைபெறாத நிலையில் எனது வாக்குமூலத்தினூடாக மாற்றங்கள் ஏற்படும் என நான் நம்புகிறேன். மின்சார தாக்குதலால் பலியான ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் சமூக பணிகளால் அறியப்பட்ட அரசியல்வாதியுமான பாலித தேவ பெருமானின் இறுதி கிரிகைகள் மறைவுக்கு முன்னர் அவர் வெளிப்படுத்திய இறுதி ஆசைகளுடன் இடம்பெற்றுள்ளது. ஸ்ரீலங்கா அரசியல்வாதிகளில் அதிகமானோர் ஊழல் முறைகேடுகளுடன் தொடர்புடையவர்களாக அடையாளப்படுத்தப்படுவது வழமை. எனினும் தனது சமூக பணி மூலம் அறியப்பட்ட அரசியல்வாதியாக பாலித தெவரபெரும இருந்ததாக இரங்கல் செய்திகளுடன் அவரது இறுதிக்கிரியைகள் இடம்பெற்றிருந்தன. பாலித தெவரபெரும கடந்த 16ஆம் திகதி தனது 64வது வயதில் மின்சாரம் தாக்கி பலியாகியிருந்த நிலையில் அவர் உயிருடன் இருக்கும்போது தனக்குத்தானே தயார் செய்த கல்லறையில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. தனது மரணத்துக்கு பின்னர் அதிக பணச்செலவில் உடலப்பேழை வாங்கப்படக்கூடாது எனவும் அந்த பணத்தை ஊரில் உள்ள சிறார்களுக்கு பாடநூல்களை வாங்க வழங்கும்படி கோரியபடி அவரது குடும்பத்தினர் செய்துள்ளதாக தெரிய வருகிறது. அத்துடன் அவரது இன்னொரு இறுதி ஆசைப்படி தனது இறுதி ஊர்வலத்தில் பாடப்பட வேண்டும் என கோரப்பட்ட பாடலும் இறுதி ஊர்வலத்தில் பாடப்பட்டதாக தெரிகிறது. வவுனியா தரணிக்குளம் பகுதியில் உயிரிழந்த சிறுமியின் மரணத்திற்கு நீதி கோரி இன்று கிராம மக்களால் ஈச்சம்குளம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. குறித்த சிறுமியின் மரணத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் சிறுமியின் சிறிய தந்தை வவுனியா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சிறுமியின் மரணத்துடன் தொடர்புடைய ஏனையோரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. வவுனியா தரணிக்குளம் பகுதியில் கடந்த 17ஆம் தேதி வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் 17 வயதுடைய சிறுமியின் உடலம் ஒன்று மீட்கப்பட்டிருந்தது. குறித்த சிறுமியின் இறுதி கிரியைகள் இன்றைய தினம் இடம்பெற இருந்த நிலையில் சிறுமியின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்து சிறுமியின் வீட்டிற்கு முன்பாக கிராம மக்கள் மற்றும் உறவினர்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது.
குறித்த சிறுமியின் மரணத்திற்கு சிறுமியின் சிறிய தந்தையாரே காரணம் என தெரிவித்து சிறுமியின் வீட்டில் இருந்து பேரணியாக ஈச்சங்குளம் காவல்துறை நிலையத்தை முற்றுகையிட்டு கிராம மக்களால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டம் 1 மணித்தியாலம் வரை இடம்பெற்றமையினால் தாண்டிக்குளம், இரணை, இலுப்பம்குளம் வீதி ஊடான போக்குவரத்து சிறிது நேரம் தடைப்பட்டிருந்தது. இலங்கைக்கு பயணம் செய்பவர்களுக்கான நுழைவு விசை வழங்கும் நடவடிக்கை தற்போது தனியார் நிறுவனம் ஒன்றினால் மேற்கொள்ளப்படுவது தொடர்பில் வெளியாகும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என ஸ்ரீலங்கா குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் கர்ஷ இலுப்பிட்டிய தெரிவித்துள்ளார். எந்தவொரு திணைக்களத்திற்கும் தனியார் நிறுவனத்திற்கும் நுழைவு விசை வழங்குவது தொடர்பில் எந்தவொரு அனுமதியும் இதுவரை வழங்கப்படவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளில் தேர்தல்கள் ஆணைக்குழு தலையிடாது என அதன் உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். கட்சியின் உள்ளக அரசியல் பிரச்சினைகளில் வெளித்தரப்பினரால் தலையிட முடியாது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தாக்கல் செய்த மனுவுக்கமைய முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியில் நீடிப்பதற்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவு நேற்றைய தினம் நீடிக்கப்பட்டது. இதனை அடுத்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் மேற்கொள்ளப்பட்ட நியமனங்களுக்கு எதிராக கட்சியின் பொதுச் செயலாளரால் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் ஆட்சேபனைகள் முன்வைக்கப்பட்டன. இந்த ஆட்சேபனைகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நேற்று ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவில் இடம்பெற்றது. இதன்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தொடர்பில் முன்வைக்கப்பட்ட ஆட்சேபனைகள் மற்றும் ஆவணங்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களால் ஆராயப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய ஆணைக்குழுவின் அதிகாரிகள் கட்சியின் உள்ளக விவகாரங்களில் வெளித்தரப்பினர் தலையிட முடியாது என கூறியுள்ளனர். அத்துடன் கட்சியில் காணப்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண கட்சிக்குள்ளேயே நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். துபாயில் பெய்த மழையை தொடர்ந்து ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கினால் இடைநிறுத்தப்பட்ட விமான சேவைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து துபாய்க்கு செல்லும் அனைத்து விமானங்களும் தாமதமின்றி இயக்கப்படுவதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் சீரற்ற காலநிலை காரணமாக துபாய்க்கான விமான சேவைகளை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை அறிவித்துள்ளது. துபாயில் பெய்த வரலாறு காணாத மழையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து துபாயின் அனைத்து போக்குவரத்து துறைகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தன. இதனால் துபாய் விமான நிலையமும் வெள்ளத்தில் மூழ்கிய நிலையில் அதன் சேவைகள் பாதிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் துபாய் விமான நிலையத்தின் செயற்பாடுகள் மீள திரும்பிய நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து துபாய்க்கு செல்லும் அனைத்து விமானங்களும் தாமதமின்றி இயக்கப்படுவதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் முன்னாள் மெய்வல்லுநர் வீரரான நாகலிங்கம் எதிர் வீரசிங்கம் தனது 89வது வயதில் அமெரிக்காவில் காலமாகியுள்ளார். உயரம் பாய்தல் வீரரான நாகலிங்கம் எதிர் வீரசிங்கம் 1952 மற்றும் 1956 ஆண்டுகளில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளில் இலங்கை சார்பாக பங்கேற்ற பெருமையை பெற்றுள்ளார். 1958 ஆண்டு ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உயரம் பாய்தலில் 1.95 உயரத்திற்கு ஆற்றலை வெளிப்படுத்தி புதிய சாதனையுடன் தங்கப்பதக்கத்தை வென்றிருந்தார். இதன் மூலம் சர்வதேச மெய்வல்லுநர் அரங்கில் இலங்கைக்கு தங்கப்பதக்கத்தை ஈட்டிக் கொடுத்த முதல் வீரர் என்ற வரலாற்று சிறப்பையும் நாகலிங்கம் எதிர் வீரசிங்கம் பெற்றிருந்தார். 1962 ஆண்டு ஜகார்த்தாவில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டு விழாவில் உயரம் பாய்தலில் வெள்ளிப் பதக்கத்தை பெற்றுள்ளார். யாழ்ப்பாணம் பெரிய விழானில் 1933 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி பிறந்த இவர் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர் ஆவார். பாடசாலை பருவத்தில் உயரம் பாய்தலில் அகில இலங்கை சாதனையை முறியடித்த பெருமையும் அவருக்கு காணப்படுகின்றது. இலங்கை, சியோரா லியோன், பப்புவா நியூகினியா, நைஜீரியா ஆகிய நாடுகளில் பல்கலைக்கழக விரிவுரையாளராக பணியாற்றியுள்ள நாகலிங்கம் எதிர் வீரசிங்கம் யுனெஸ்கோவிலும் 5 ஆண்டுகள் கடமையாற்றியுள்ளார். மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன.
யாழ்ப்பாணம் இந்து ஆரம்ப பாடசாலையைச் சேர்ந்த 6 வயதான சிறுவன் ஸ்ரீலங்கா காவல்துறை வரலாற்றை சிங்கள மொழியில் கூறி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளார். யாழ்ப்பாணம் காவல்துறை நிலையத்தில் நேற்று இடம்பெற்ற சித்திரை புத்தாண்டு நிகழ்ச்சியின் போது குறித்த சிறுவன் பாராட்டை பெற்றுள்ளார். கிளிநொச்சி ராமநாதபுரம் பகுதியில் உள்ள கிராம சேவையாளர் அலுவலக வளாகத்தில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையான 34 வயதுடைய கனகரத்தினம் ரவிச்சந்திரனே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உடற்கூட்டு பரிசோதனைக்காக சடலம் கிளிநொச்சி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ராமநாதபுரம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு காத்தான்குடி பகுதியில் சட்டவிரோதமாக 17 ஆமைகளை கடத்திய குற்றச்சாட்டில் திருகோணமலையைச் சேர்ந்த 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது சட்டவிரோதமான முறையில் கடத்தி வரப்பட்டு இறைச்சிக்காக அறுவை செய்யப்பட்ட நிலையில் 10 ஆமைகளும் உயிருடன் 7 ஆமைகளும் மீட்கப்பட்டுள்ளன. நுவர்லியாவில் ட்ரோன் எனப்படும் ஆளில்லா வான்கலன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி திரவ உரம் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை தெளிக்கும் தொழில்நுட்பத்தை இளம் விவசாயி ஒருவர் ஆரம்பித்துள்ளார். குறித்த தொழில்நுட்ப விவசாய முறை வெற்றி அளித்துள்ளதாகவும் இதன் மூலம் நேரத்தை மீதப்படுத்தி பாரிய லாபத்தை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் இளம் விவசாயி குறிப்பிட்டுள்ளார். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழர் தாயகத்தில் உணர்வு மயமாக கடந்த அன்னை பூபதியின் நினைவேந்தல். புலம்பெயர் நாடுகளில் வார இறுதி நாட்களில் நினைவு நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு. வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகளால் பொது வேட்பாளரை உருவாக்க முடியாது என்கிறார் வியாழேந்திரன். இலங்கை தமிழர்களாக ஒன்றிணைவதே சாத்தியம் எனவும் கருத்து. 10வது அகவையில் கால் பதித்தது ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி. புலம்பெயர் ஊடக பரப்பில் தனித்துவ அடையாளத்துடன் தொடரும் பயணம். இந்திய பொதுத் தேர்தலின் முதற்கட்ட வாக்களிப்பு நிறைவு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சராசரியாக 63% மேல் வாக்களிப்பு. ஈரான் மீது இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பின்னர் அமெரிக்காவின் அமைதி அழைப்பு. இஸ்ரேலிய தாக்குதலில் அமெரிக்காவிற்கு பங்கு இல்லை என மறுப்பு. கனேடிய வரலாற்றில் பதிவான மிகப்பெரிய தங்க திருட்டில் சிக்கிய ஈழத்தமிழர். பிரசாத் பரமலிங்கத்தின் செய்கையால் கனேடிய தமிழ் சமூகத்தில் கவலை. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.